பாருங்க இழுக்க போறேன். பாத்தீங்க கிழங்கு இந்த சைஸை பாருங்க, எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க, எவ்வளவு டக்கு டக்குன்னு இழுக்கலான்னு பாருங்க. இப்படித்தான் இருக்கு பாருங்க. இழுத்த உடனே ஒரு சைஸ்ல சின்ன சைஸும் வரும், பெரிய சைஸும் வரும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி நடுவோம். பெரிய சைஸ் என்ன பாடுபட்டு மேல புடபட பேர் தொழில் செய்கிறேன். தண்ணியா ஒன்றை விட்டு ஒன்றுக்கு கட்டுவி. எனக்கு களைப்பொழுதல் பேர் ஏதோ தெரியாது. நல்ல பெரிய சைஸ்ல இருக்குது. பீட்ரூட் வந்து அறுவடை வந்து நடந்துட்டு இருக்குது. எங்கட நாட்டில விளையிற உப்புக்கே பாருங்க என்ன பாருங்க இப்படி வந்து கூச்சி வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இங்க அறுவடை செஞ்ச பயிரை வந்து மூட்டை கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. மூட்டை மூட்டையாக கட்டி வந்து வச்சுக்கணும். இதில் வந்து ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாலை மயிலங்காடு என்ற பகுதியில் வந்து நிற்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து வாரதுக்கு முதல்ல நான் 2-3 தரம் வந்து இங்கே வந்து பார்த்தது யாராக வந்து இங்கே ஏதாவது பீட்ரூட் அறுவடை செய்கிறாங்களா, பைத்தை வந்து அறுவடை செய்கிறாங்கன்னு பார்த்தா பக்கத்துலேயே இருக்குது. அங்கால பைத்தை இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் இருக்குது. இன்றைக்கு அதிகாலையில் வந்து திடீரென்று நான் வெறும் ஒரு வந்து பார்ப்போம் என்ன மாதிரி கட்டங்கள் இருக்குன்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே திடீரென்று இதில் 2 அம்மாக்கள் எல்லாம் வந்து பீட்ரூட் வந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஓகேன்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா அறுவடை செய்கிறத வந்து வீடியோ பதிவு செய்யலாமான்னு சொல்லி. ஓகே ஒரு பிரச்சனை இல்லை தம்பின்னு சொல்லி அவங்களே வந்து பிரச்சனை இல்லை எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கு இங்கே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பயிற்சியை அறுவடை வந்து நடக்குது. இன்றைய நாளில் எப்படி வந்து இதை வந்து அறுவடை செஞ்சு எப்படி வந்து சந்தைக்கு வந்து தயார்படுத்துகிறாங்கன்றது மாதிரியே தான் இந்த காணொலி வாயிலாக வந்து முழுக்க வந்து நான் இன்றைக்கு வந்து காட்ட போகிறேன். பாருங்க பின்னுக்கெல்லாம் வந்து வேலையில் நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. அறுத்து கொண்டிருக்கேன் நான் பின்னுக்கு. அம்மாக்கள் 3 பேர் இருந்து அரைக்கினா மறுக்க அண்ணாக்கள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சாக்கில் போட்டு உருவாக்கில் போட்டு அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு வந்து தயாராக வந்து இருக்கிறாங்க. ஓகே உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். யாரோ அவங்களோட சண்டையில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி சுவாரஸ்யமாக வந்து நிறைய அறுவடை காவணிகள் எல்லாமே வந்து வருமன்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்க காலிக்குள்ள போகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் பாருங்கள். பீட்ரூட் வந்து அறுவடை வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த இடங்கள்லாம் பாருங்கள் இந்த பீட்ரூட் பயிற்சியை வந்து இன்னும் அறுவடை செய்யலை. இதை பாருங்கள், நானே இப்படி வந்து பிடிங்கி காட்டுறேன். இந்த சைஸ்லாம் இருக்குது. இப்படி வந்து இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்றைக்கே வந்து இறைச்சிருப்பாங்கன்னு சொல்லிங்க பாருங்க. இன்றைக்கி வந்து இழுத்து அதை வந்து அறுவடை செய்கிறதால நேற்றைக்கே வந்துலாம் தண்ணியெல்லாம் கட்டி நல்ல ஈரமான ஒரு பதத்தில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே எல்லாமே வந்து முழுக்க பீட்ரூட் தான் இருக்குது. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இழுத்து பாருங்க இப்படி வந்து கூச்சி வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க எல்லாம் வந்து கூச்சி ஒரு குவியலாக வந்து வச்சிருக்கணும். இங்கே பாருங்க. இங்கே வந்து இப்போ மூட்டைக்கு வந்து அறுக்கிற பீட்ரூட்டில் வந்து மூட்டைக்கு வந்து போட்டுருக்கணும். ஒரு மூட்டைக்கு வந்து எவ்வளோ எத்தனை கிலோ வரும்? 45 கிலோ வரும். ரைட் அந்த 45 கிலோ பேக் தான். ரைட் ஓகே 45 கிலோ பேக் தான் வந்து கூட எல்லாம் வந்து அப்படித்தான். அதில் ஒரே பேக் தான். அந்த வெங்காயங்கள் வந்து பாய்ச்ச வெங்காயம் வந்து எல்லாம் ஒரே சைஸ் பேக்கில் தானே என்ன? ரைட் ரைட் இது 40 கிலோ பேக். ரைட் இங்கே பாருங்க. இந்த சைஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி என்ன நல்ல விளைச்சலாம இருக்குண்ணே. சின்னனாவும் இருக்குண்ணே. 2வது சைஸ். இது 2வது சைஸ். இதுகள் வந்து விட்டா பெருக்காதோண்ணா. ஒரே இது விடையில அது என்ன விட்டாலும் உங்களை திருப்பி டபுள் வேலை. இப்ப நீங்க வந்து விக்கேக்ல வந்து இதெல்லாம் வந்து விலைக்கு ஒன்றா தான் போய்க்கிறதோ? இதுக்கு ஒரு விலை இருக்குது, இதுக்கு ஒரு விலை. 2 இது 250 ரூபா வித்தா 150 ரூபா. இது 150 ரூபாய் போகும். அந்த சைஸ்ல விக்கும். அப்ப 100 ரூபாய் கிட்ட குறையா? ரைட். இப்ப இது நீங்க வந்து எங்க ஏத்துறது? தமிழ்ல தான் ஏத்துறது துருவா. இப்ப நீங்களே வந்து கொடுக்கறதோ இல்லாட்டி வியாபாரி மேல வந்து ஏத்தின்னு போவாங்களோ? ஒளிக்காரர் வந்து. ரைட். மூட்டைக்கு 500 ரூபா. இப்ப இதுக்குள்ள வந்து இப்ப எத்தனை மூட்டை வரும் இப்ப இன்றைக்கு? என்ன தரானே இல்ல 500 தரேன். 15 பேக் பார்க்கலாம். ரைட் பாருங்க. எல்லாம் வந்து அறுவடை செஞ்சு வந்துக்கணும். இங்கேயும் பாருங்க இதெல்லாம் வந்து அறுத்துட்டோம். சின்ன இதெல்லாம் வந்து குட்டிகள் வந்து ஒன்றுமே செய்யலாது. அப்படியே செஞ்சு வந்துக்கணும். இங்கால பாருங்க அம்மாக்கள் எல்லாம் அறுத்து வந்துக்கணும். இதெல்லாம் அறுத்தாச்சு. இங்கால உழவம் வந்து அறுக்க கிடக்கு. என்ன வணக்கம் என்ன நீங்க இந்த இடம் தானோ? இந்த இடம் தான். எந்த இடம்? இந்த இடத்துல பேர் என்ன?
ஏழால மயிலங்காடு. மயிலங்காடு. ரைட். அப்ப என்ன நீங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா? நாங்க இந்த கூலி தொழிலாளர் இந்த தோட்டத்தை நம்பிதான் நாங்க ஜீவிக்கிறோம். கண்டிப்பா. இந்த இடத்துல வர இப்ப எல்லா வேலைகளும் வந்து நீங்க செய்வீங்களா? செய்வீங்க. வெங்காய அறுவடை போவியல். உங்களுக்கு என்ன மாதிரி இப்ப சம்பளங்கள் என்ன மாதிரி இப்ப ஒரு நாளைக்கு சம்பளமா அர்த்தா சம்பளமா? சம்பளங்கள் எல்லாம் குறைவா தந்தது. இப்ப இந்த வாழ்க்கை சிறப்பு அதிகரிப்பு தானே, அதனால இப்ப கொஞ்சம் அவை தோட்டக்கார விவசாயிகள் இப்ப நல்ல குணம் வந்து கொஞ்சம் கூடி தந்திருக்கணும். பாவங்கள் இந்த ஏழை மக்கள் பாவம் வந்து சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி தந்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் சம்பளத்தை கூடி தாரார்கள். அவர்களுக்கு தோட்ட விவசாயத்துல பாதிப்பு. அவர்களுக்கு ஒரு கெல்ப் உதவியோ அரசாங்கத்தால இல்ல. அதான் என்னதான் வந்து பயிரிட்டு நாங்க விளைச்சல் எடுத்தாலும் விவசாயிகளுக்கு வந்து கூட அது ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குது. சில நேரங்கள்ல வந்து போட்ட காசை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்குது. சில நேரங்கள்ல ஒரு லக் இருந்தேன்னு சொல்லி சொன்னா நல்ல லாபம் இருக்கு. போட்ட காசோட டபுள் மடங்கா எடுப்பாங்க. அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப வந்து நாட்டில தொழில் பழங்கள் இல்ல, அதனால இந்த பிள்ளைகள் படிப்புகள் கல்விகள் அதெல்லாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறதால ஒரு விவசாயத்தை கொடுத்து இந்த பெண்களை மேன்மைப்படுத்த வேண்டும். இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. அதுக்காக அந்த அந்த அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அறுப்பியல்? நாங்களும் ஒரு இந்த தோட்டமும் நாங்க இன்றைக்கு அறுத்து முடிக்கிறோம். நீங்க எவ்வளவு அறுப்பீங்க? நாங்க இப்ப எங்களை சம்பளத்துக்கு அவே சம்பளம் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்க ஒரே அளவா கூட குறையண்டு இல்ல, ஒரே சம்பளம் தருவார். எத்தனை மணி வந்தது? நாங்க அப்படி 8 மணிக்கு வந்தது. 8 மணி வந்துட்டீங்க? இது இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலைக்கு முடியுது. புல்லு அந்த வெங்காயம் அறுவடை 6 மணி அப்படிதான் முடியும். இது வேலைக்கு முடியுது. அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு ஒரு மகன். என்ன செய்யறாரு? அவர் மணிவன் யாருக்கு 3 பிள்ளைகள். சரி சந்தோஷம். நல்லா அழகா காய்கறி சிரிச்சு எல்லா இடங்களும் இப்படி கதைக்க மாட்டாமா. சில பேர் வந்து மனசு விட்டு கதைப்பாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்களை படம் எடுக்க வேண்டாம், படம் பிடிக்க வேண்டாம், உங்களுக்கு வேற வேலை இல்லையோன்னு சொல்லி கூட என்ன கேட்டிருக்காங்க. நீங்க இதான் என்ன நல்ல இதுல உள்ள ஜனாதிபதிக்கு முன்னாலே நீங்க போட்டு காட்டலாம். என்ன சொல்லுங்க. என்ன இந்த நாட்டுல வந்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப தொழில் வழி இல்லாமல் எல்லாம் ஆம்பளும் பாருங்க ஒரு போதை பத்துக்கு அடிமையாகி நாடு போய் கொண்டிருக்குது. இந்த பெண்களின் முன்னெடுப்பு இல்லை என்றால் இவ்வளவு பேர் உண்மையில மரணத்துக்கு சமன். அந்த பெண்களின் இதாலதான் அந்த வாழ்க்கையே போகுது. அப்படி பார்க்க இப்ப இந்த ஏரியா மக்களை நாங்கள் முன்னெடுக்கலாம். எல்லா பெண்களும் பாருங்க தோட்டங்களுக்கு வேலை செய்து குடும்பங்களை சிறப்பா கொண்டு நடத்துறாரு. நீங்க தோட்டத்துக்கு மட்டும் தான் போறது? நாங்க எல்லா வேலையும் செய்யறோம். வீட்டு வழக்கும் வேலை செய்வோம், எல்லாம் செய்வோம். எல்லாம் பழைய தானே வேண்டாம். இப்படி அடுத்தடுத்து அப்படியே அங்கே போட வேண்டியானே? அடுத்தடுத்து போட வேண்டிய. பாருங்க அம்மா அறுக்குறா அப்படின்னு பாருங்க. அம்மா சரியா காய்க்கிறா. அம்மா அடக்கண்டு எல்லாம் வந்து இப்படியே கொத்தா கிடக்குது. இதுதான் வந்து பீட்ரூட் அறுவடை. இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ்ல கிடக்குது. அந்த கிழங்க பாருங்க, நல்ல பெரிய சைஸ். எனக்கு உண்மையிலேயே வந்து பீட்ரூட் பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அதாவது பீட்ரூட்டுக்கு நெத்தலி கருவாடு போட்டு சமைச்சா அந்த வேற லெவலுக்கு வேணே. நெத்தலி எல்லாம் போட்டு அம்மா சமைச்சு தருவா. சாப்பிட எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நெத்தலி என்ன பீட்ரூட் வந்து பிரட்டி கறி வைக்கணும். பிரட்டி வைக்கணும். அடுத்த நாள் விடிய சாப்பிடணும். விடிய பானோட தொட்டு கொண்டு சாப்பிட வேற லெவல்ல இருக்கு. என்ன செய்யணும் பீட்ரூட் சொல்லுங்க. எண்ணெய் விட்டு அதை இது பண்ணலாம். வெங்காயங்கள் அது கொஞ்சம் பதங்க வச்சுட்டு அதுக்கெல்லாம் பீட்ரூட்டையும் போட்டு அந்த நீளமா சீப்பு போடும் படிவா. அது இந்த கரை தட்டி இருக்கோ அதிலும் செய்வாரு. அது வெள்ள போட்டு தண்டு போட்டு செய்வாரு. சரி நீங்க வேலையை பாருங்க. நன்றி காய்ச்சி சந்தோஷமா. சரியா அம்மா இங்கெல்லாம் அறுத்து நிக்கிற பாருங்க. இதுல ஒண்ணு வேண்டா அம்மா இதுல இருந்து அடுத்து நிக்கிற பாருங்க பீட்ரூட். இங்க அந்த சின்னங்கள் வந்து புரிம்பா வைக்கணும். பெரிய சைஸ்கள் வந்து புரிம்பா வைக்கணும் வேண்டாம். அதில் வந்து ஒரு விலைக்கு போறபடியா ஒரு இதற்கு செஞ்சு ஒன்று வைக்கணும் பாருங்க. இது அறுத்து நிக்கிறேன் அம்மா. நீங்க என்னண்டு
விவசாயங்களை கொஞ்சம் ஊக்குவிச்சு ஆமா ஆமா கண்டிப்பா மக்களுக்கு ஒரு ஏழை மக்களை நல்ல நிலைப்படுத்துறதுக்கு ஊக்குவிச்சு விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்குங்க. சரி சரி கூலி வேளாருக்கு முன்னுரிமை வழங்குங்க. கண்டிப்பா 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 உண்மையிலே அம்மா வந்து அழகா வந்து கதைக்கிறா. உண்மையிலேயே வந்து சரியா சொல்றா. விவசாயிகளோட கஷ்டம் அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் வந்து சரியா சொல்றா. இதில் பாருங்க இதுல எல்லாம் இப்போ போட்டு கொண்டு இருந்தால் எல்லாம் வந்து பாருங்க பெக் பண்ணி கட்டிட்டேன். இது அறாதான் என்ன அறாதானே பாருங்க இதில் எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வைக்கணும். ரெண்டு பேர் அடிக்கிறது என்ன காரணத்துக்காண்டி அடையாளம் வந்து இந்த தோட்டக்காட்டு என்ன பேர்? ரைட்டு. உங்களோட இப்போ 30 மூட்டைன்னு சொல்லிச்சுன்னா 30 மூட்டைக்கும் அடிக்கணும். அடிக்கிற சூப்பிக்கு வந்து ஜூ அடிப்போம். ஜூ சின்னனுக்கு அது நீங்க வெளியில எடுத்து கடையில கொடுக்குறீங்க அப்படி இல்ல? இல்ல அதெல்லாம் ஒரே இதுக்கு தான் அப்படி ஒண்டா அதுக்கு ஜூ அடிச்சு. சரி சரியா ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்காலையும் பாருங்க அடுத்த ஒன்றைக்கணும் இங்கால இழுத்து வச்சுக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் வந்து இழுத்து வச்சுக்கணும். பீட்ரூட் வந்து பயிற்சியை பற்றி வந்து நாங்கள் இப்போ இதுக்கு அம்மாக்கிட்ட வந்து கேட்டு கதைக்க போகிறேன். அம்மா தான் வந்து ஓனரா. பெரிய சைஸ் என்ன? ரைட் இங்கே பாருங்க நல்ல பெரிய சைஸ் இருக்குது. இருக்கிறதுல பெரிய சைஸ் என்ன இங்கெல்லாம் புடுங்கீங்களா நீங்க என்ன? ரைட் நாங்க புடுங்க வந்து அறுவடை செய்ய வந்து எடுப்போம். அம்மா வணக்கம் அம்மா. சொல்லுங்க. இந்த இடத்துல பேர சொல்லுங்க முதல். இது ஏழாளருக்கு மயிலங்காடு. ரைட் இது உங்களோட தோட்டம் தானே? ரைட் ஓகே. இப்ப பீட்ரூட் பயிற்சியை வந்து எப்படி வந்து நாங்க ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்க. இது வந்து கண்ட நடுறதா இல்லாட்டி விதை கொட்டை நடுறாங்க. கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி நடுவோம். அதுக்குரிய மாதம் வந்து அதான் அந்த மாதத்துல நடுறது. அந்த மாதத்துல வேற மாதங்கள் நட்டா என்ன நடக்கும்? நட்டா கொஞ்சம் எரிஞ்சு இதாண்டு போடும். அந்த மாதம் இதாண்டா பீட்ரூட் வலை எரிஞ்சு போடும். சரியான நிலைக்கு வரும். அதுக்கு நடுவினம் இப்போ நடுவினம். நீங்க வளமையா வந்து நிலங்களை வந்து வளமையா உழுவுற மாதிரியே உழுது பாத்தி கட்டி வளமையா நடுற மாதிரி தான் நடுறது. வெங்காயம் வந்து ஊன்ற மாதிரி நீங்க கொட்டையை வந்து ஊண்டுவீங்களா? அப்படியா? மூட்டுல நடுவோம். கொட்டையை நடுவோம். 20-25 நாளால கண்டு கிளைவோம். பீட்ரூட் கண்டு கிளைவோம். அது வளர்ந்துடும். கண்டு வளர்ந்த உடனே பீட்ரூட் இதானுவோம். அதுக்கிடையில புல்லு பிடுங்குவோம். 2 புல்லு பிடுங்குவோம். புல்லு பிடுங்கி போட்டு தான் கண்டு கிளைவோம். கண்டு கிளைஞ்சு போட்டு வந்து உரம் போடுவினம். தண்ணியா உண்டை விட்டு ஒன்றுக்கு கட்டுவினம். சில கிழங்கு விளைஞ்சு வந்தண்டா 3 நாளைக்கு ஒருக்கா அரைப்பினம். 3 நாளைக்கு ஒருக்கா அரைக்கிறது. மருந்து அடிக்கிறது ரெக்க முதல் நாள் அடிச்சுதான் அடுத்த நாள் ரைப்போம். அடிக்கணும் மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சா தானுங்க கிழங்கு விளையும். விளைச்சல் உரம் இருக்கு அது போடுவினம். விளைச்சல் உரம் இருக்கு அது போடுவினம். பெருக்கும். அது போட்டு ஒரு 15 நாளால இழுப்போம். இப்ப இது நட்டு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? இது நட்டு 65 நாள். 65 நாள் அன்னைக்கு 50 நாளால உரம் போடுவினம். இப்ப நீங்க 65 நாள்ல இழுக்கிறீங்க. 65 நாள் 2 மாதம். 2 மாத பயிரோ அது இழுக்கிறோம். இழுத்து அறுத்து மூட்டை போடுவோம். கொழும்புக்கு இல்லாட்டி தம்புள்ள போடுவோம். இப்ப இதுல வந்து நீங்க எதிர்நோக்குற பிரச்சனை என்ன மாதிரி பீட்ரூட் பயிற்சிகையில கிருமிகள் இது அட்டை வெட்டும். அட்டை வெட்டும் நத்தை வெட்டும். நத்தையும் வெட்டும். எல்லாம் வெட்டி கொண்டு நிக்கும். நீங்க மருந்து அடிக்கிறோம் சரியான முறையில. மற்றது அந்த இந்த உரம் போடுறோம். இந்த இது போடுறது அந்த குறுநாள் அண்டை இருக்கு அதுவும் போடுறோம். நாங்க என்னதுக்காண்டி போடுறது? அது அட்டை வெட்டாத அளவுக்கு வெட்டாம அந்த அழுகாம அதுகளுக்கு போடுறோம். இப்ப இதுல வந்து எவ்வளவு பயிற்சி வந்து இப்ப இதுக்குள்ள வச்சுக்கிடாங்க நீங்க உங்களோட பகுதிக்கு? இப்ப 400 கண்டு நட்டுக்கிறேன். 400 கண்டு. 400 கண்டுல இப்ப சுமாரா இப்ப எத்தனை கிலோ வந்து விழும்? இப்ப எத்தனை சாக்கு போட்டு போகணும் தம்பியாக்கா கேட்டா இதுல ஒரு 20 சாக்கு விழுமே தம்பி. 20 சாக்கு விழும். 20 சாக்குன்னா ஒரு கிலோ ஒரு பேக்ல 40 கிலோவா? 40 இல்ல 30 35 ஒரு மாதிரி விழும். 19 அப்படி விழும். சின்ன ஒரு பேக்ல போட்டா குறைவு. பெருசுல போட்டா 50 விழும். 50 விழும். 50 பெருசுலயும் போடுறாங்களா 50 விழும். ஓகே. அப்படியே போகுதுங்கடா. வேற என்னென்ன பயிர்கள் சேர்ந்து நீங்க செய்றீங்க? நாங்கள் வெங்காயம் நடுவோம். மற்ற கரட்டு போடுவோம். இதுக்கெல்லாம் செய்றீங்களா? இதுக்கு இல்ல நாங்கள் வேற தோட்டங்களுக்கு நான் ஆக்களை வச்சு செய்யறது. இது வேற ஆக்களுக்கு செய்யறோம். நாங்க ஆக்களை வச்சு செய்வோம். நீங்க செய்வீங்க? நாங்க செய்யறது. ஹெல்ப்பா வேற இருக்காங்க வேலைக்கோ ஆக்கள் வருவீனம் அவைய வச்சு செய்யறது. மிளகாயம் மற்றது எல்லா வேலையும் செய்வோம். மிளகா கண்டு வளர்க்க
வேலைகள் எல்லாம் ஒரு செய்வோம். மாதங்களே இப்படி முழுக்க தோட்டம் தான் சரி. தோட்டம் தான் நாங்கள் ஒரு நாளும் தோட்டம் தான். தோட்டம் தான் ஒரு நாளும் தோட்டத்துக்கு வந்து தான் வேலை செய்யணும். கஷ்டம் தானே. அப்ப தோட்டத்துக்கு வந்து வேலை செய்யுது. நீங்க குடும்பத்துல எத்தனை பேர் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு? எங்க குடும்பத்துல நாங்கள் 4 பேர். அவையில 2 பேர் கல்யாணம் 3 பேர் செய்துட்டா ஒரு ஆள் இருக்கிறார். நீங்க எல்லாம் இப்ப இதுக்கு நீங்க எல்லாம் உங்களோட தோட்டத்துக்கு நீங்கள் வேலை செய்றீங்க? இது எங்கண்டா இல்ல, நாங்கள் சம்பளத்துக்கு செய்யறோம். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாரத்துல எங்களுக்கு தெரியும் பயிர் என்னென்ன மாதிரி செய்யணும், என்ன போடணும், முறையில செய்யறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் சேர்ந்து உரங்கள் போடுவோம். இப்ப இந்த இலையெல்லாம் வந்து இப்ப எருவுக்கு பயன்படுத்தலாம் இதுக்குள்ளேயே. இதுக்கு பரவி உழுவினம் இல்லையா அள்ளி கொட்டி போட்டு மருந்து அடிச்சு போடுறது. வெறும் தரைக்கு மருந்து அடிச்சு போடு. புல்லு மருந்தாண்டு இருக்கு, அதை அடிச்சு போட்டு பேந்து மருந்து அடிச்சு போட்டு தான் பேருந்து அடுத்த பயிர் வைக்கிறது. இனி மாறிக்கு வைப்பினம் பயிர் திருப்பி வைக்கிறது. திருப்பி இது வைப்பினம் என்னண்டா கிழங்கு நல்ல பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. நல்ல பெருசு இருக்குன்னு பாருங்க. கிழங்கு பெரிய சைஸ்கள் எல்லாம் இருக்கு. இது பார்க்க பெருசும் வரும். 1 கிலோவும் வரும். 1 கிலோ. சரி சரி ஓகே ஓகே ஓகே. நீங்க வேலை பாருங்க. சரி. வணக்கம். நீங்களும் இந்த போதியா? இந்த போதி தானா? ரைட் ரைட் ரைட். எவ்வளவு காலமா இந்த வேலை செய்றீங்களா இல்லாடி தோட்ட வேலை? ரைட் 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 ரைட். இது வேறுங்க அவர் வந்து அடுத்த ஒன்றைக்கணும் 3 பேர். இது சின்ன இடமண்டபடியா 3 பேர் தான் இருந்து அடுத்த ஒன்றைக்கணும். இதில் வந்து அண்ணா நீ இழுக்கப்படுறார். ஓகே இங்கே வேறுங்க சரிங்களா? அப்படி தான் இழுக்கிறது. இங்கே வேறுங்க இப்படிதான் இருக்கு பாருங்க. இழுத்த உடனே ஒரு சைஸில் வரும். சின்ன சைஸும் வரும், பெரிய சைஸும் வரும். ஓகே நல்லா இருக்கு. நீங்கள் நீங்களும் ஃபுல்லாங்க படி இங்கே எப்படி அறுவடை செய்யணுன்றதான் பார்ப்போம். நாங்கள் பாருங்க பிடிச்சி இழுக்க வேண்டியா. அது நேற்றுக்கு இறச்சபடியா ஈஸியாக வந்துடும் என்ன? ரைட் ரைட். இல்லை எல்லா இடமும் கூட அந்த வலிக்கிறதுக்கு முதல் நாத்தே வந்து இறச்சிடும் என்ன? அப்போ தான் ஈஸியாக இழுக்கலாம். பாருங்க அவ்வளோ டக்கு டக்குன்னு இழுக்கிறான்னு பாருங்க. அவ்வளோத்துக்கு நேற்றுக்கு நல்ல இறப்பு. அப்படியே இறக்கிறதுக்கு ஒரு இடத்த போட வேண்டிய. ரைட் ரைட் ரைட். பாருங்க இப்படித்தான் பிடிச்சி டக்கு டக்குன்னு பிடிச்சி இழுக்க வேண்டிய. பீட்ரூட் பயிற்சிகை அறுவடை பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ அதில் முடியும்? இப்போ உங்களுக்கு ஒரு 1 hour 1 hourலாம் முடிஞ்சிடும். கொஞ்சம் தான் கிடக்கிறேன். என்ன வேலைக்கு வந்து நான் பிண்டி வந்துட்டேன். அங்கேருந்து உலா முக்கால்வாசி விழுத்துட்டீங்க என்ன? அங்கே பேக்கும் கட்டியாச்சு. ரைட் ரைட். ரைட்டு. இது பைத்தியாட்ட ரைட் ரைட்டா. எந்த பின்னர் டைமில் வருவாரோ வருவார் என்ன? இங்க வந்தா என்ன? ஏழு வந்தா. ரைட் ரைட் ரைட். என்ன சொன்னா பிரதமர் இன்றைக்கு நல்லூருக்கு வந்தீங்களா? கிழங்கு நடத்துனீங்களா? ஆமாம் நல்ல ஜாலியா காய்க்குதா பாருங்க. இப்படி அடுக்கடுக்கா அண்ணா அப்படியே இழுத்துனே வர இழுத்து அப்படியே பக்கத்தில் போடுற அம்மையில். ஓகே நானும் இப்போ இழுக்க போகிறேன். பாருங்க பாருங்க இழுக்க போகிறேன். ரைட். பார்த்தீங்க இந்த கிழங்கு இந்த சைஸை பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ். நான் அப்படிங்கன்னா கிழங்கு வந்து பெரிய கிழங்கு. ரைட். நான் யூடியூப் சேனலில் போடுவேன் மது விலாக்ஸ். என்னோட சேனலில் போடுறது. நான் ஒரு விவசாயங்கள் சம்மந்தமாக அன்றைக்கு இங்கே வந்தேன். நான் இல்லை பக்கத்தில் பீட்ரூட்டுக்கு வந்தேன். அதில் இடக்கு அதுக்குல அது வந்து இழுக்கலைன்னு சொன்னேன். வேறு எங்கே இழுக்கிறேன்னு அப்புறம் வேலைக்கு லொரி வந்தால் போல் வேலைக்கு. அப்புறம் என்ன சொல்லலை. அவர்கிட்ட நம்பர் பண்ணி நான் காய்ச்சேன். ரவி அண்ணியும் அங்கே இவரையா? ரைட் ரைட். இவரோட பண்ண காய்ச்சேன். அப்போ லொரி வந்துட்டு வேலைக்கு இழுத்துட்டேன்டார். சரி நான் அப்புறம் விட்டேன். வேறு இழுக்க சொல்கிறேன்டார். அப்படியே விட்டாச்சு.
ஒழுங்காய் பாடுபடு வயல்காடு. இல்ல பாடு திருப்பி படிங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காடு, உடைத்தால் பெருகாதோ சாகுபடி. என்ன களைப்புக்கு படிக்கிறது என்ன பாட்டு என்ன? ஐயோ கடிச்சுதான் மேலே பம்பல் வந்து பம்பல் அடிச்சா தெரியாது, களைப்பு தெரியாது. வெயிலுக்கு களைப்பொழுதல் பெருந்தானே தெரியாது. கண்டிப்பா அது உண்மை அது நீங்க சொல்றது உண்மை. சந்தோஷமா அப்படியே ஒரு விவசாயம் நல்ல ஒரு இதுதானுங்க. சொல்லுங்க அப்பம். கண்டிப்பா அதான் நாட்டில வந்து விவசாயம் வந்து அது மக்களின் அடிப்படை உரிமை. அதான் செய்யல. அது என்ன பாருங்க, உனக்கு எங்கட நாட்டில விளையிற உப்புக்கே பாருங்க என்ன நல்லா மாத்துறாங்களே என்ன எங்கட. பாருங்க இந்த விவசாயத்தை செய்து போட்டு அது அப்ப மட்டும் இல்ல இப்ப மட்டும் இல்ல அப்பல இருந்தே இருக்கிறாங்க பாருங்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள பாருங்க முதலா பாட்டு பட்டு முதல போட்டு பல பேர் தொழில் செய்யறோம். என்ன விலை சொல்லுங்க? 60 ரூபா போகுதா? விவசாயி முன்னெடுக்கையில ஆமா. அப்ப அதுகளுக்கு என்ன செய்யறா? இல்ல கூட பாருங்க இத்தனை பேர் வேலை செய்யறோம். அப்ப தோட்டக்காரன் முதல் போடுறார். அதோட பாவம் தானே என்ன. ஆனா நிச்சயம் அரசாங்கம் விவசாயிகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா என்ன சொல்லுங்க? வந்து மூட்டை கட்டி பாருங்க, அறுவடை செஞ்ச பயிரை இப்போ வந்து மூட்டை கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. அப்படியே போட்டு கட்டிக்கொண்டிருக்கணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து நிறைய மூட்டை வந்து கட்டிட்டு நம்ம இதில் பாருங்க இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ மூட்டையாக கட்டி வந்து வச்சுக்கணும். இதில் வந்து 4, 6, 7, 8 பேக் வந்து இதில் வந்து கட்டிட்டேன் பாருங்க. ஒன்றும் வந்து 35 கிலோ 40 கிலோ கிட்ட வருமானம் அப்படி இருக்குது பாருங்க. ஓகே, வீடியோ பதிவெல்லாம் எடுத்துட்டு நான் இதில் ஒரு பக்கமாக நின்று வீடியோ எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கா. லைட்டாக பார்த்துட்டு இருந்த இதில் இந்த ஒரு பேக்கில் வந்து அம்மாக்கள் வந்து அந்த பொறுப்பாக நிற்கிற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீட்ரூட்டை வந்து தந்தா. நான் நினைக்கிறேன் வந்து அதில் கதைக்கு வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து பீட்ரூட்டுக்கு நெத்தலி கருவாடு போட்டுலாம் சமைச்சா ரொம்ப பிடிக்குமென்னு சொல்லி அம்மா எனக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட 1 கிலோ கூட வருமானு சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோ நெத்தலி கருவாடை வந்து என்ன சாரி பீட்ரூட்டை வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தந்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மனசு, அவங்களுக்கு நன்றி உண்மையிலே. ஓகே அம்மா இன்னொரு பாட்டு படிக்க போகிறேன், படிக்கும். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்புளே, இங்கிலீஷு படித்தாலும் இந்த தமிழ் நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்புளே. எந்த படம் அம்மா இந்த பாட்டு? எம்ஜிஆர் படம். விவசாயி படம். விவசாயி படிங்க படிங்க. மானம் காத்த விவசாயிங்க நாடு அல்லவோ, மானம் ரோசம் பெண்களுக்கு நாடு அல்லவோ. சரிம்மா ஓகே. இங்க இருக்க பாருங்க ரைட். ஒரு போஸ் உண்டு ரைட். ஓகேயா சரி ஓகே. பாருங்க பைத்தங்கொடி அப்படியே காய்ச்சி தொங்குறத வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க. இவ்வளவு பைத்தங்காய் வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. இதே வந்து ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி ஆசை. அந்த தோட்டக்கார அண்ணா வந்து இல்லையா, அப்போ தோட்டக்கார அண்ணா வந்து நிற்கலாம், நாங்கள் வரணும் பாருங்க. ஒரு பக்கத்தில் வந்து இப்படி இருக்கணும் நீட்டுக்கு பாருங்க, அப்படியே எப்படி இருக்குன்ற இவ்வளோ. இதெல்லாம் அறுவடைக்கு வந்து இப்போ தயாராக இருக்குது. நிறைய பைத்தங்காய் இருக்குது. எப்படியும் வந்து இன்றைக்கு மாலை நேரம் வருவாங்க. என்ன எப்போ வருவாங்க? நான் பின்னேரம் வருவாங்களோ 5 மணி வருவாங்க. ஏன்டா நிறைய கிடக்குல்ல. அப்போ இந்த பைத்தங்காய் தொடர்பிலையும் வந்து நாங்கள் நிறைய விடயங்களை வந்து கதைப்போம். என்ன கதைக்கணும், கதைக்கு ஆசையாக இருக்குது. கேட்டு வீடியோக்களை வந்து போடணும். அப்படி இந்த நீட்டுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 வரப்புக்கு கூட நினைக்கிறேன். 4 வரப்பு காணிக்க பாருங்க. பைத்தங்கொடி தான் முழுக்க வச்சுக்கணும். ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பீட்ரூட் அறுவடை இன்றைய நாளில் வந்து எப்படி வந்து அதை வந்து இழுத்து எப்படி அறுத்து எப்படி வந்து அதை சந்தைப்படுத்துறதுக்கு வந்து எப்படி தயார்படுத்துகிறாங்கன்ற வரைக்கும் வந்து இன்றைய நாளில் வந்து இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க கிடைச்சிது. உண்மையிலேயே அந்த பீட்ரூட் தந்த அம்மாவுக்கு வந்து நன்றி. அதில் நிறைய ஒரு அம்மா வந்து நல்ல கலகலப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அழகாக வந்து பாட்டெல்லாம் படித்து நல்லா ஃபன்னாக ஒரு என்ன சொல்கிறது வேலை செய்கிற போது ஒரு பாட்டு படிக்க ஒரு கலைப்பு தெரியாது. என்ன முந்தைய எல்லாம் வந்து
நெல் வந்து அறுவடை வந்து செய்யக்கில் வந்து எல்லாரும் வந்து பாட்டு படிப்பாங்க முந்தைய காலங்களில் வந்து. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ இல்லை. ஆனால் இன்றைய நாளில் நிறைய நாளுக்கு அப்புறமா அந்த அம்மா அழகாக வந்து பாட்டு படித்தது எல்லாம் வந்து எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் நல்ல சந்தோஷமாக பாட்டு படித்து கொண்டே வந்து வேலையெல்லாம் வந்து செய்கிறாங்க. இந்த நாள் ஒரு கலகலப்பான ஒரு காலை பொழுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி தான் காலை பொழுது. ஓகே, வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவினுடைய கருத்து உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்கள். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கருத்தை வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குன்னு தான் நாங்கள் படுற அவ்வளோ நிறைய கஷ்டப்பட்டு அந்த வீடியோக்களை வந்து எடுத்து போடுறோம். லைக் பண்ணுற நேரத்தில் வந்து இந்த வீடியோக்கள் வந்து ரெக்கமெண்ட் ஆகும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க என்று வந்து சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காலையை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அப்படி இங்கே பாருங்கள், பின்னுக்கு கத்தரி சுற்றி எனக்கு சின்ன சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சியாக இருக்குது. அங்கே எல்லாம் பூசணி எல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்தடுத்த காணொலியில் நல்ல அழகான இந்த இடத்த பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.